Hello, hi everyone. So another day, another ride. So இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஸ்பெஷல் ரைட். This is going to be a group ride. இந்த குரூப் ரைடு வந்து நம்ம கைனடிக் ட்ரூப்பர்ஸ் போகிறோம். அண்ட் we are going to ஏற்காடு. நம்ம வந்து இன்றைக்கி நம்ம அத்திரப்பள்ளி போன குரூப், அந்த குரூப்லேருந்து 2 பேர் மட்டும் இல்லை. ஸோ அவங்க இல்லாமல் நமக்கு இன்னும் கொஞ்சம் புது ரைடர்ஸ் இருக்காங்க. நம்ம அந்த கேடிஎம் அர்பன் எஸ்கேப் குரூப்லேருந்து எல்லாமே இருக்காங்க. நம்ம நேராக ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து ஒரு எம்டிஎஸ் பேக்கரி, நீலாம்பூரில் இருக்கிற எம்டிஎஸ் பேக்கரி, அங்கேருந்து தான் நம்ம வந்து ரைடு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எல்லாம் பேக் பண்ணிட்டேன். இன்றைக்கி தேவையானதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு அங்கே எங்கேயாவது தண்ணியில் குளிக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, அவ்வளோதான். அப்புறம் மற்றது எல்லாமே எடுத்துட்டேன். அப்புறம் ரைடிங் எசென்ஷியல்ஸ் ஆஸ் யூஷுவல் வித் எமர்ஜென்சி கிட். டைம் வந்து இப்போ கரெக்டாக 4:37. ஸோ நீலாம்பூரில் இருக்கிற எம்டிஎஸ் போகிறதுக்கு இதுதான் கரெக்டான வழி, சீக்கிரமாக போகக்கூடிய வழி. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஒண்டிப்புதூர்லேருந்து எல்என்டி பைபாஸ் இன்டர்செக்ஷன் இருக்குல்ல, அங்கே நம்ம லெஃப்ட் எடுத்துட்டோம்னாக்கா நேராக அந்த எம்டிஎஸ் பேக்கரிக்கு போயிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம லெஃப்ட் எடுத்து அவினாஷ் ரோடு போய் போகணும். பட் எனக்கு தெரிஞ்சு இதுதான் கொஞ்சம் ஈஸின்னு நினைக்கிறேன். ஓகே, வெளிச்சமே நைட்டு 10. மார்னிங்கே டிராஃபிக் இருக்க தாங்க செய்யுது, நல்ல டிராஃபிக். அண்டு போன வீடியோ லாகில் வந்து எனக்கு ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறத மிக்ஸ் பண்ணி பேச வேண்டாம் அப்படின்னு. அதனால் நான் அந்த கமெண்ட்ஸை வந்து ஏற்றுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சரி, நம்ம வந்து தமிழில் தான் நான் பேச போகிறேன். ஸோ ஃபியூவல் டாப்அப் பண்ணியாச்சுங்க. பட்டு இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. சாந்தியில் தான் பெட்ரோல் போட்டிருக்கேன். அங்கே ரைடர்ஸும் கொஞ்சம் பேர் வந்துட்டாங்கன்னா நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்றைக்கி பிளான் பண்ண இடத்துக்கு. நான் போகிறதுக்குள்ளே எப்படியும் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் அங்கே வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் தான் லேட்டாக இருப்பேணும்னு நினைக்கிறேன். எனக்கு இது நேற்றே தோணுச்சு நாம் கிளம்பு லேட் ஆயிரும் இன்றைக்கி அந்த மாதிரின்னு. 4:30 மணிக்கு அங்கே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன் எல்லாத்தையுமே. ஆனால் இன்றைக்கி மணி பார்த்திங்கன்னா 4:55. 5:15 நம்ம வந்து ரைடை கிளம்பணும், ரைடில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றதான் வந்து நம்மளுடைய பிளான். நமக்கு இன்றைக்கி போட்டிருந்த டீட்டெயில்ஸ்க்கு வந்து டைம், அதாவது ரைட் டீட்டெயில்ஸோட டைம் அதுதான். அப்படின்னா தான் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு. 5:15 நான் சொன்னதே வந்து கொஞ்சம் ஏர்லியராக தான் சொல்லியிருக்கேங்க. ஒரு 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் கூட நம்ம கேட்சப் பண்ணிடலாம் ரோடில் அப்படின்னு பிளான் தான். ஸோ அதனால் கரெக்டாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பின்னாடி பேக்கும் கொஞ்சம் டைட்டாக மாட்டியாச்சு. நான் வந்து ரைடிங் லக்கேஜ் மாதிரியான பேக்ஸ் எதுவும் கொண்டு போகல. நான் கொண்டு போகிறது வந்து ஒரு நார்மலான ஒரு ஷோல்டர் பேக். ஏன்னா இன்றைக்கி ஏற்காடில் வந்து ஒரு ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருக்குது. ஃபால்ஸ் போனாலும் போவோம் மத்தியான நேரத்தில், அதாவது சூன் ஆஃப்டர் லஞ்சு. அதனால நான் வந்துட்டு
க்ளவுஸ் பறந்துட போகுது. அதனால நான் வந்துட்டு ஷோல்டர் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன் ஷோல்டர் பேக் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, நம்ம அதை ட்ரெக் பண்ணி கீழே போய் தான் நம்ம வந்து ஃபால்ஸுக்கு போகிற மாதிரி இருக்குதுங்க. அப்போது நம்ம ட்ரெக் பண்ணினா கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்குது. ஒரு 800 மீட்டர்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்குது. அப்போது அந்த டைமில் வந்து நம்ம வண்டிக்கு இந்த மாதிரியான பேக்ஸ் எல்லாம் கொண்டு போனோன்னா அதை தொங்க போடுறது, லைனர்ஸ் எல்லாம் பார்க்கணும், அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக தெரியும். அதனால நான் வந்து ஷோல்டர் பேக்காக இருந்துட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஷோல்டர் பேக்காக எடுத்துட்டேனுங்க அதை. ஸோ எல்லாமே உள்ளே போட்டு ஒரே அடியாக முதுகில் மாட்டிட்டோன்னாக்கா டக்குன்னு இறங்கிடலாம், ஏறிடலாம். இப்போ அங்கே போகலனாலும் பரவாயில்ல, போனால் பரவாயில்ல அப்படின்றதுக்காக தான் அது பேக் எடுத்தாச்சு. அப்புறமா அவ்வளோதான். அப்புறமா நான் ஸ்லிப்பர்ஸ்லாம் எடுக்கலைங்க. ஸோ நம்ம இப்போ இந்த இன்டர்செக்ஷன் வந்துட்டோம், அந்த எல்என்டி பைபாஸ் இன்டர்செக்ஷன். ஸோ நம்ம நீலாம்பூர் டுவர்ட்ஸ் நீலாம்பூர் போகணும். இந்த போட்டுருக்கு பாருங்கள், லெஃப்ட்டு சேலம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த ரோடு தான் போகணும். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து இந்த எம்டிஎஸ்க்கு வந்தாச்சுங்க. ஸோ அங்கே தெரியும் அந்த எம்டிஎஸ் பேக்கரி தான் நம்ம வந்து இப்போ போகிற இடம். ஸோ திஸ் இஸ் த பிளேஸ். இங்கே நமக்கு வந்து நம்மளோட இன்றைக்கி ரைடு வர ட்ரூப்பர்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்திருப்பாங்க. ஆல்வின் மட்டும்தான் வந்திருக்காரு. சிவாஸ் நில்லுடா, சிவாஸ் வெயிட் பண்ணு. அடுத்தது யார்? சிவாஸ் தான் அடுத்தது. சிவாஸ் போ, லைனா நில்லு. யாருக்காச்சும் ஃபியூல் போடணுமா? ஃபியூல் யாருக்காச்சும் போடணுமா? பெட்ரோல் யாருக்காச்சும் போடணுமா? பெட்ரோல் போடணுமா? செகண்ட் பாக்கெட்டில் போட்டுக்கலாம். சரி அஜித் போ, மூவ் பண்ணு.
ஓகே, ஸோ நம்ம ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம கான்வாய் முன்னாடி போகுது. இன்றைக்கி ஏற்காடுக்கு போகிற கான்வாய். ஓகே, இங்கேயே ஸ்ப்ளிட் ஆகிட்டாங்க. இங்கே டோல்கேட் ஒன்று வரும். ஓகே, போது இப்போ செட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போ கான்வாய் கரெக்டாக போகுது. இன்னும் கொஞ்சம் வேகம் பத்தாது, கொஞ்சம் போக சொல்லணும். நான் சொல்லிட்டு வரேன். தெரிஞ்சு இப்போ நம்ம வந்து செங்கப்பள்ளி டோல்கேட், அதாவது கனியூர் டோல்கேட் கிட்ட வரோங்க. கார்னர் போயிட்டு இருக்க முன்னாடி கொஞ்சம் கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. அஜித், ரைட் லைன், இந்த லைன் வச்சுக்கோ, இந்த லைன் வச்சுக்கோ, இந்த லைன். அது அங்கே ஸ்கேட்டிங் போகிறாங்க லெஃப்டில். இன்னும் முன்னாடி கூட வேறு யாராவது கூட போயிட்டுருக்கலாம். ரெண்டாவது டோல்கேட், ரெண்டாவது டீ பிரேக், ரெண்டாவது டோல்கேட்ல டீ பிரேக்.
போங்கடான்னு சொன்னதான் சரி, விரட்டிட்டு போறானுங்க. நான் சொல்லிடுறேன் போயிட்டு 6:15 அந்த டீ பிரேக் போகணும்டா. மணி வந்து 5:55. ஸோ 5:55னா நம்ம தகுந்த மாதிரி நம்ம போகணும். இதாங்க கம்யூனிகேஷன் டிவைஸ் இருந்துச்சுனாக்கா நம்ம குரூப் கரெக்டாக இருக்கும். பசங்க அதுக்கெலாம் ரெடி ஆகணும், ஆயிடுவாங்க, கொஞ்சம் நாள் ஆகும். ஸோ அவர் அஜித், ஜேபி, சிவாஸ், ரகுபதி அண்ட் ராமநாதன். ஃபைனலி நம்மளோட ஸ்கவுட் இஸ் ஆல்வின். ஸோ அகெயின் நம்ம இந்த குரூப்பை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி ஏற்காடு குரூப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ரைடுக்கு ஏற்காடு போகிற ரைடு குரூப்புக்கு பார்த்திங்கன்னா அஜித் அவர் தான் வந்து நம்ம கூட நிறையா கேடிஎம் ரைட்ஸ், ஏகப்பட்ட அர்பன் எஸ்கேப் ரைட்ஸ் வந்திருக்காரு. நான்லாம் அந்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடிங்க அப்போ இருந்தே நிறைய ரைட்ஸ் வந்திருக்காரு. அண்டு அவர் வந்து ஹீ இஸ் வெரி ஒபீடியன்ட் அண்ட் ஹீ ஃபாலோஸ் த ரைடு. இந்த கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக பண்ணுவார். ஏன்னா நான் பார்த்துருக்கேன், எப்போவுமே ஹீ லைக்ஸ் டு கம் பிஹைண்ட் மீ. நான் ஏதாவது சொன்னேன்னாக்கா அவர் வந்து சொல்லுவார், பின்னாடி பாஸ் பண்ணுவார் மற்ற ரைடர்ஸ்க்கு. அதனால் இந்த டைம் வந்து நம்ம லைனப் ரொம்ப ஜாஸ்தி இருந்தது. ஆக்சுவலாக ஆரம்பிக்கும் போது 9 பேர் இருந்தோம். அதனால தான் இந்த மாதிரி நான் பைலட் ஓட்டினேன். இல்லைனாக்கா நான் வந்து நானும் முன்னாடி இல்லை பின்னாடி ஏதாவது ரைடர்ஸ் இதை பண்ணியிருப்பேன். பட் ஆனால் இட்ஸ் டைம் தட் அவங்களையுமே வந்து கேப்டன் ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொரு மாற்றுவோம். இனிமேல் லைக் நெக்ஸ்ட் ரைடுக்கு வந்து இதுலேயே சீசன் இன்னொரு யாராவது ரைடரை வந்து நம்ம கேப்டன் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அண்டு இதை பார்த்துட்ருக்கு நீங்கள் யாராவதும் இஃப் யூ வாண்டட் டு ஜாயின் அவர் குரூப், இந்த மாதிரி ரைடு போகிறதுக்கு நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் பிளான் பண்ணிகிட்டு வரோம். ஃப்ரம் கோயம்புத்தூர் போகிற மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஆர் 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி. ஸோ இது வந்து 1 day ரைடு. நெக்ஸ்ட் ரைடு வந்து நாங்கள் ஸ்டே பண்ணி போகிற மாதிரி தான் ரைட் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ யார் ஜாயின் பண்ணுறதாலுமே நீங்கள் வந்து எங்களோட இன்ஸ்டா ஐடியோ இல்லைனா எங்களுடைய இந்த மொபைல் நம்பர், என்னோடய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து ரீச் அவுட் பண்ணிங்கன்னா இந்த கைனடிக் ட்ரூப்பர்ஸ்க்கு ரைட் பண்ணும்போது யூ கேன் ஆல்சோ பி பார்ட் ஆஃப் த ரைட்ஸ். சரிங்களா? ஒரு மினி டீ பிரேக் ஒன்று எடுப்போம். 6:15 டீ பிரேக் இருக்குது. 6:05 ஆச்சு. ஸோ இன்னும் 10 minutes நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம், டீ பிரேக் இருக்கிற இடத்துக்கு. ஸோ அதுக்கப்புறமா 7:30 மணிக்கு நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட்டு. அபூர்வாவில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் நான் விசாரிக்க சொன்னது வந்து ஜேபியை. இப்போ அங்கே வந்து நமக்கு சன்ரைஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ ராம் வந்து இதுக்கும் நின்றுருக்கா. அப்படி என்னென்னு நம்ம பார்க்கணும். ஸோ உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. யூ ஷுட் பி ஏபிள் டு see that ராம் இஸ் ஸ்டாண்டிங் பை ஏதோ ஃபோன். ஓகே, கிளம்பிட்டார். ஓகேவா? ஓகே. ஆ
ஸ்டாண்ட் பை போயிருக்கோம். ஃபோர் ஷோட்டுண்ணா என்ன சொல்லிச்சுவோம் காதில்? சரி ஹசார்ட் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டு, ஹசார்ட் போட்டு ஓட்டுறாத. நீ இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் வரலையே, ஹசார்ட்லேயே வர. பின்னாடி வர வண்டியில் என்ன பண்ணுவான்? கரெக்டா, பட் நீ லெஃப்ட் டக்குன்னு வந்தியில்ல, வரும்போது நீ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு வந்தனா தான் பின்னாடி வர வண்டிக்கு தெரியும். ஹசார்ட்லேயே வரக்கூடாது. இப்படி பரவாயில்ல, அது நம்ம பிரேக் இப்போ இருக்குல்ல, அங்கே செக் பண்ணிக்கலாம் என்னென்று. இப்போ 6 அளவுக்கு பிரேக் இருக்குடா, டீ பிரேக் அங்கே செக் பண்ணிக்கலாம். டே நீ பார்த்தியா இல்லை நம்ம ரைட் ஹில்ஸு, அதில் 6 பிரேக் இருக்குது. போ, ஏன் நிற்கிற? உனக்கு தான் வெயிட் பண்ண நான். போ. இப்போ அஜித் நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போக சொல்லிக்கிறேங்க. ஸோ சின்ஸ் அஜித் கிட்ட வந்து இன்டர்கம், ஹே சிரி கால் அஜித் KTM. அஜித் கிட்ட வந்து இன்டர்காம் கிடையாது, அதனால நான் வந்து அவனை ஃபோனில் தான் கால் பண்ணிகிட்ருக்கேன். அஜித்து 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 கேட்குதாடா? ஸ்லோ பண்ணிக்கடா கொஞ்சம், பின்னாடி ராம் வந்துட்டான், நின்றுட்டு இருந்தான் ஏதோ ஹெல்மெட் சரி பண்ணோன்னு. நீ பின்னாடி பார்த்தியா நாங்கள் ஸ்லோ ஆனது? சரி ஸ்லோ பண்ணிக்கோ, ராம் வர வரைக்கும் ஸ்லோ பண்ணிக்கோ. 60 போனாலும் பரவாயில்ல, லெஃப்ட்டில் எடுத்து ஸ்லோ பண்ணிக்கோ. ரைட் லைனில் ஸ்லோவாக போகாத, சரியா? லெஃப்ட் லைனில் ஸ்லோவாக போய்க்கோ. அஜித் ராம் இப்போ வந்துடுவான். ராம் ஜாயின் பண்ண உடனே நீ திருப்பி போய்க்கலாம் பழையபடி, ஓகேவா? இங்கே ஒரு அன்னபூர்ணா ஹோட்டல் இருக்குது, பரவாயில்ல. இங்கே கூட ஹோட்டல் இருந்தால் கூட அடுத்த டைம் கணக்கு வச்சுக்கலாம். ராம் வந்துட்டானா சொல்லிட்டா அஜித். ராம் உன்ட்ட கான்வாயில் ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னா எனக்கு சொல்லு, நான் லைனில் தானே இருக்கேன், என்கிட்ட சொல்லு. நான் பின்னாடி தான் வந்துட்டுருக்கேன், அவன் எனக்கு முன்னாடி வேகமாக போயிட்டுருக்கான். ஏடா பறந்துட்டீங்க போல, பிடிக்க முடியல உங்களை. ஆமாடா நான் போக சொன்னேன், ஆனால் இப்போ நம்ம ராம் நின்றுட்டான்டா, அதனால நான் நிற்க பார்த்தேன். ஆல்வின் நிற்க போனால் நான் ஆல்வின் போக சொல்லிட்டு ஆல்வின் பின்னாடி வந்துட்டு இருக்கான். நீ அப்பப்போ கண்ணு வச்சுக்கோ, பின்னாடி வந்து ஆள் வண்டி எதுவும் வரல அப்படின்னாக்கா உடனே ஸ்லோ பண்ணிடு, ஸ்லோ பண்ணி எனக்கு கால் பண்ணிவிடு. ராம் வந்துட்டானா? சூப்பர்டா, நானும் வந்துடுவேன். ஒரு 80 இப்போ நான் வந்துடுறேன், வந்தக்கரமாக போவியாம்மா? ஒரு 80ல் போ. நான் வந்துட்டே இருக்கேன். என்னால் நான் வந்து 100ல் தான் வரேன். நான் வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து திருப்பி பழையபடி போய்க்குவீங்களாம்மா? ஒரு 80ல் போ. ஓகே ஓகே, நீ கட் பண்ணிக்கோ, கணக்காயிட்டு நான் கால் பண்ணுறேன். ஓகேடா. ஸோ ராம் வந்து எதுக்காக நின்றுட்டா அப்படின்னா, அந்த ஏதோ இன்டர்காம் அவனோட வந்து ஆஃப் ஆகிடுச்சுன்னு சொல்லி நின்றுட்டா அப்படி. அதான் இன்றைக்கி ஃபஸ்ட் ரைடு தான் வர இன்டர்காம் யூஸ் பண்ணுறா அப்படி. அவர் வந்து ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது, அது எந்த பிராண்ட் சொன்னாலும் மறந்து போச்சு, நான் என்னென்னு கேட்டு சொல்கிறேன். அந்த இன்டர்காம் வந்து நம்ம C30 கூட பேர் ஆகாது, இல்லை ஆகுமான்னு தெரியல. அது ஆக முடிஞ்சதுன்னா கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனாக்கா கிரிட் மாதிரி இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஃபோன் பண்ணி தான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த வேகம் போனால் தான் பிடிக்க முடியும் போல இருக்குது. நான் இன்னும் விரட்டலை, ஒரு டைம் விரட்டிட்டுமா டக்குன்னு. நான் வண்டி வந்து சர்வீஸ் விடணும். ஸோ அடுத்தது நம்ம வந்து கொல்லி ரைடு போகிறோங்க, அப்புறமா தான் வந்து சர்வீஸ் விடணுன்ட்டு இருக்கேன். சரிங்க, நான் உங்களை போய் கேட்சப் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுறேன்.